மகர ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படியோ ஒரு வழியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட தொந்தரவுங்கிறது முழுசாகவே முடிய போகுது. ஏன்னா கடந்த ரொம்ப வருஷமாகவே ரொம்ப 7.5 சனியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டு நொந்து போய் வாழ்க்கையில் ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் 29 பிறகு சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு 7.5 சனியோட பிரச்சனை தொந்தரவு எல்லாமே முழுவதுமாகவே விலகிடும். இதனால வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் முழுவதுமாகவே போக போகிறீங்க. மார்ச் 29 பிறகு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மீனத்தில் ஒரு 6 மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கு வர இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ இந்த 6 மாத காலம் உங்களுக்கு சனி பகவான் அனைத்துமே உங்களுக்கு பெற்று தருவார். ஏன்னா மகர ராசியுடைய ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சனி பகவான். சனி பகவானுடைய துணை இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து எதுவுமே உங்களுக்கு கிட்ட வரவிட மாட்டார். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கர்மாவே கேட்ட தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக நிகழ்த்தி தருவார். மகர ராசிக்காரங்க கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. மகர ராசிக்காரங்க பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுகேது பெயர்ச்சி தான். சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அதனாச்சு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுடைய பயமாகவே இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து கடந்த 7 வருஷமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய நாட்கள் இருந்து மகர ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 28 பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசி பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதாவது சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறதால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக மகர ராசிக்கு 100% தன்னுடைய பலன்களை அனைத்துமே உங்களுக்கு சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார். மகர ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்கு. மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உனக்கு கூடயே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு, தன் வேலை உண்டு இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க, நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்களை வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதாவது நல்ல வேலை கிடச்சிருக்காது, ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு 10,000 5,000 வேலைக்கு போகிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலைங்கிறது கிடைக்கும். நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எந்த ஜாப்காக ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய 6-7 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும்
சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே உங்கள் கம்பெனியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்கள் சொந்த கம்பெனியில் நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாருக்குமே எல்லா சலுகையுமே கிடச்சிருக்கு. இதை நினச்சி அதிகமாக மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களுடைய வருட கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது. அதாவது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி நடக்குது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து மகர ராசிக்கு முழுக்க நல்ல பலன்கள் எல்லாமே அள்ளித்தர போகிற ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் நல்ல வரன் நிச்சயமாக தேடி அமையும். ஏன்னா திருமணமாகாத நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் நிறைய பேர் 33, 35 வயது 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எட்டாக்கணியாகவே பார்க்கப்படுது. விரைவில் இன்னொரு வரக்கூடிய 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனால சர்வே பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் கண்டிப்பாக ஒருத்தருடைய துணை அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி 2வது மேரேஜ் பண்ணும்போது சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும், சொந்தக்காரங்க எப்படி பேசுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படி ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கிறீங்க. யார் எப்படி யோசிச்சானா நம்மளுடைய சந்தோஷம் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் அமையும். குழந்தைய பாக்கியத்துக்காக இயங்கிய மகர ராசி நேயர்களுக்கு விரைவில் ஒரு 6-7 மாதங்கள் காலகட்டத்துக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியான தொந்தரவு நிறையவே இருந்ததுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாகி ஒரு 6-7 மாத காலகட்டங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருப்பீங்க. கொஞ்ச நாள் பேசி இது பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் பற்றி எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அமையும். மகர ராசிக்காரங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. ரொம்ப நாட்களாக வந்து குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷனும் நடக்கல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விரைவில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே உங்களுக்கு மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூடயே இருந்தால் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு தான் திடீர்னு எப்பறம் எவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னு தான் உங்கள் மீது பொறாமை கொள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. யாரிடமே எதையுமே சொல்லாதீங்க. அதே நேரம் மகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 7.5 சனியால் நிறைய தொந்தரவு பார்த்துருப்பீங்க. சரி 7.5 சனி முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க போகணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி தவறான தீய பழக்க வழக்கம் ஈடுபட்டு இருந்தீங்க. வரக்கூடிய நாட்கள் மிகவும் மோசமான நாட்களாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தவறான தீய பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துருங்க. ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மகராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே இந்த ஆண்டுக்குள்ள அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 தொடங்கக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் அனைத்துமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு முன்னேற போகுது.
நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இங்கே எதிர்பார்த்த மதிப்பெண் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த மகராசியின் மீது அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் உங்களுக்கு விலகப் போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு